இந்த வெளியில நிற்கக்கூடிய பெண்கள் எல்லாம் யார்? அவளுடைய தோழிகள் சொல்றோம். அவளுடைய தோழிகள் நான் இப்படி பார்க்கிறேன். இவை எல்லாமே அந்த தூங்கி கொண்டிருக்கின்ற பெண்ணுடைய எண்ணங்கள். எண்ணங்களுடைய உருவகமாக இந்த பெண்கள் வருகிறார். எத்தனை எண்ணங்கள் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, எல்லா எண்ணங்களும் சேர்ந்து அவனால் நிரம்ப வேண்டும். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று ஈசாவாஸ்ய உபனிஷத் சொல்லுகிறது. என்ன அழகான பொருள் பாருங்க. இங்கே எல்லாமே இறைவனால், இங்கே எல்லாமே இறையால் நிரம்பி ததும்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப எண்ணம் முழுக்க அவனைத்தான் இருக்கணும், வண்ணமயமாக இருக்கணும், அவ்வளவுதான். அது பாருங்க, ஒரு எண்ணம் எப்படி இருக்கு, அவன் விண்ணுக்கு ஒரு மருந்து. இன்னொரு எண்ணம் எப்படி சொல்லுது, வேத விழுப்பொருள் அப்படிங்குது. இன்னொரு எண்ணம் என்ன சொல்லுது, கண்ணுக்கு இனியா அப்படிங்குது. இப்ப இந்த தோழியர்கள் எல்லாருமே அந்த எண்ணங்களா வச்சு பாருங்க, இன்னும் அழகா இருக்கும் இல்லையா? எனக்கு அப்படி தோணும். ஒருத்தி அப்படி பாக்குறா, ஆமா, ஒருத்தி நடராஜமூர்த்தியா பாக்குறா, ஒருத்தி அண்ணாமலையா பாக்குறா, ஒருத்தி சிவலிங்கமா பாக்குறா. இத்தனை எண்ணங்களும் உனக்கு தானே இருக்கு. ஆனா தூங்கிட்டு அந்த எண்ணங்கள் போயிடும். நமக்கு முழிச்சுக்கிட்டா பிரச்சனை, எண்ணங்களிடமிருந்து நமக்கு விடுதலை இல்லை. ஆனா அவளுக்கு அப்படி கிடையாது. அவள் விழித்தால் அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக இருக்கும். ஏனால் சிவனால் நிரம்பி இருக்கும். அதனால அவளை எழுந்து இந்த தூக்கத்திலே இருந்து, இந்த மாய தூக்கத்திலே இருந்து எழுந்து வா, நிதர்சனத்தை பார் என்று அவளை சுப்பி எழுப்பக்கூடிய அந்த பாங்கு. நமக்கு விழிப்பு என்பதும் தொல்லை, அவளுக்கு விழிப்பு என்பதும் இன்பத்தின் எல்லை. ஏனென்றால் அதுதான் அவளுடைய தில்லை.